சிவாஜி கணேசன், பத்மினி இருவரும் நடிக்கிறார்கள். சிவாஜி தான் நரசிம்மவர்மன், பத்மினி தான் சிவகாமி. படப்பிடிப்பு விரைவில் தொடங்கும் என்று அறிவித்தார். மறுநாள் காலையில் மக்கள் தலைவர் எம்ஜிஆர், இது தவறு, அதன் உரிமை என்னிடம்தான் இருக்கிறது, நான் தான் நடிக்கப் போகிறேன், எடுக்கப் போகிறேன். தாஜ்மஹாலை கட்டி முடித்துவிட்டு ஷாஜஹான் சொன்னானாம், இவ்வளவு அழகான மாளிகையை பார்ப்பதற்கு மும்தாஜ் உயிரோடு இல்லையே, இவ்வளவு அழகான நாட்டியத்தை பார்ப்பதற்கு கல்கி உயிரோடு இல்லையே என்பதுதான் எனது ஆதங்கமாக இருக்கிறது. எம்ஜிஆரும் சரோஜதேவியும் காட்ட முடியாத சிவகாமியின் சபதம், எம்ஜிஆரும் பத்மா சுப்பிரமணியமும் காட்ட முடியாத சிவகாமியின் சபதம், சிவாஜி கணேசனும் பத்மினியும் காட்ட முடியாத சிவகாமியின் சபதம் முரளிதரன் காவியா மூலமாக நமக்கு நிறைவேறி இருக்கிறதே. இந்த நிகழ்வை எப்படி பாராட்டுவது, எங்கிருந்து தொடங்குவது என்று தெரியாத ஒரு மயக்கத்தில் மனசு கிடந்து தள்ளாடுகிறது. சிவகாமியின் ஆட்டத்தை பார்த்த அப்பர் பெருமான் இதில் ஒரு வசனம் சொல்லுவார். மகளே, என் உடல், பொருள், ஆவி அத்தனையும் உன் ஆட்டத்தில் கரைந்து விட்டது என்று சொல்லுவார். அப்பர் பெருமான் சொன்னதையே நானும் வழிமொழிகிற நிலையிலே இங்கு இருக்கிறேன். அற்புதமான ஒரு கலை கண்காட்சி இது. நாடகக்கலை நலிந்து மெலிந்து விடுமோ என்று அச்சப்பட்டுக் கொண்டிருந்த காலகட்டத்தில் இல்லை, நாடகக்கலை தமிழன் கடைசி தமிழன் உள்ள வரைக்கும் நலியாது என்று முரளிதரன் இங்கே மெய்ப்பித்திருக்கிறார். இதை செய்வது ஒரு தவம் என்று மட்டும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நடன மங்கையர், நடிகர்கள், இசை, அதற்கேற்ற பாவம், அதற்கேற்ற ரொம்ப முக்கியமானது ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் டைமிங் என்று. அந்த கால கணக்கு, அந்த கால கணக்கு தவறாத தன்மை, இவைகளையெல்லாம் பார்க்கிற போது எனக்கு ஒன்று தோன்றியது. பார்க்கிற எங்களுக்கே இவ்வளவு திகைப்பு வருகிறதே, பயிற்சி பெற்ற உங்களுக்கு எவ்வளவு வலி வந்திருக்கும் என்று யோசித்து பார்த்தேன். நீங்கள் பயிற்சி பெற்றதை பார்த்த ஆச்சரியப்படுகிறேன். எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா? அந்தி வானம் நிறம் மாற்றுவதற்கு கூட சற்றே நேரம் எடுத்துக் கொள்ளும், இவர்கள் உடை மாற்றுவதற்கு அந்த நேரத்தை கூட எடுத்துக் கொள்ளவில்லை. இந்த அழகு கண்மணிகளுக்கெல்லாம், இந்த திறமைமிக்க கண்மணிகளுக்கெல்லாம் என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்குள் ஒரு நடனக்கலை ஒளிந்திருக்கிறது. உங்கள் வாழ்வின் நிறைவு காலம் வரை இந்த பயிற்சியும் இந்த கலையும் உங்களுக்கு பாதுகாவலாக அமையும் என்று நான் நம்புகிறேன். இந்த நடனக் கண்மணிகளை இங்கிருக்கிற கூட்டத்தால் மட்டுமல்ல, கலையை நேசிக்கிற ஒவ்வொரு தமிழரின் சார்பிலும் நான் வாழ்த்துகிறேன். இது ஒரு மிகப்பெரிய கலை. அமரர் கல்கி எழுதிய 3 மகத்தான படைப்புகளில் ஒன்று சிவகாமியின் சபதம். ஒன்று பொன்னியின் செல்வன், இன்னொன்று பார்த்திபன் கனவு, இன்னொன்று சிவகாமியின் சபதம். வரலாற்று நாவல்கள் 3. எனக்கு ஒரு ஏக்கம் வந்தது. இந்த நிகழ்ச்சியின் செம்மையை, அருமையை, துல்லியத்தை, உணர்ச்சியை, பாவங்களை பார்க்கிற போது எனக்கு ஒரு ஏக்கம் வந்தது. தாஜ்மஹாலை கட்டி முடித்துவிட்டு ஷாஜஹான் சொன்னானாம், இவ்வளவு அழகான மாளிகையை பார்ப்பதற்கு மும்தாஜ் உயிரோடு இல்லையே, இவ்வளவு அழகான நாட்டியத்தை பார்ப்பதற்கு கல்கி உயிரோடு இல்லையே என்பதுதான் எனது ஆதங்கமாக இருக்கிறது. அந்த மகா எழுத்தாளர் நின்றிருந்திருந்தால் இவர்கள் மீது இன்னொரு காவியம் எழுதியிருப்பார். அந்த நல்ல கலைஞன் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு உயிர்ப்போடு இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த நாவல் பேசுவது வெறும் கதையை அல்ல, தமிழர்களின் நாகரிகத்தை, தமிழர்களின் கலையை, தமிழர்களின் பண்பாட்டை, தமிழர்களின் போர் அறத்தை, தமிழர்களின் கலை சிறப்பை, தமிழர்களுடைய தொன்மையை, இவைகளையெல்லாம் உயர்த்தி பிடிப்பதனால்தான் இவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நாடகத்துக்கு கிடைத்திருக்கிறது.
இந்த நாடகத்தை, நாட்டிய நாடகத்தை வேறு ஒருவர் செய்திருந்தால் எப்படி இருந்திருக்கும், முரளிதரன் செய்திருந்தால் எப்படி இருக்கும் என்பதை என்னால் உணர முடிகிறது. முரளிதரன் அடிப்படையில் ஒரு நாட்டிய கலைஞர், இலக்கியவாதி, ஒரு செம்மை காண்பவர், உலக தொடர்பு உள்ளவர். 24 முறை அரங்கேற்றப்பட்ட நாடகத்தை 25வது முறை இங்கே அரங்கேற்றியிருக்கிறார். ஐயோ, 24 முறை நான் தவற விட்டு விட்டேனே என்று நான் இப்போது ஆனந்தப்படுகிறேன். மற்ற நாடகங்களும் காண வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஒரு செய்தியை சொல்லி நிறைவு பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த சிவகாமியின் சபதத்தை தமிழர்களுக்கு காட்ட வேண்டும் என்று பல பேர் முயன்றார்கள். ராஜராஜ சோழன் என்ற தமிழ் முதல் சினிமாஸ்கோப் படம் வெளிவந்தது. அதனுடைய 100வது நாளில் அதன் தயாரிப்பாளர் ஜி. உமாபதி சொன்னார், அடுத்து நாங்கள் சிவகாமியின் சபதத்தை தான் தயாரிக்கப் போகிறோம். சிவாஜி கணேசன், பத்மினி இருவரும் நடிக்கிறார்கள். சிவாஜி தான் நரசிம்மவர்மன், பத்மினி தான் சிவகாமி. படப்பிடிப்பு விரைவில் தொடங்கும் என்று அறிவித்தார். மறுநாள் காலையில் மக்கள் தலைவர் எம்ஜிஆர், இது தவறு, அதன் உரிமை என்னிடம்தான் இருக்கிறது, நான் தான் நடிக்கப் போகிறேன், எடுக்கப் போகிறேன். அது மட்டுமல்ல, நான் நரசிம்ம வல்லவனாக நடிக்கிறேன், மகேந்திர வல்லவனாக நடிக்கிறேன், புலிகேசியாக நடிக்கிறேன், நாகநந்தியாக நடிக்கிறேன், பரஞ்சோதியாக நடிக்கிறேன், 5 வேடங்களை ஏற்று நான் நடிக்கப் போகிறேன் என்று அறிவித்தார் எம்ஜிஆர். உமாபதி ஆஃப் ஆயிட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு சரோஜதேவி தான் சிவகாமி, படப்பிடிப்பு தொடங்க போகிறது என்று எம்ஜிஆர் அறிவித்தார். கொஞ்ச காலமாச்சு, அந்த அம்மையார் திருமணமாகி விடைபெற்று விட்டார். அதன் பிறகு எம்ஜிஆர் அதை விடவில்லை. திருப்பி சொன்னார், சிவகாமியின் சபதத்தை நான் திட்டத்தை கைவிடவில்லை, நிச்சயம் எடுப்பேன், சிவகாமியை கண்டுபிடித்து விட்டேன் என்று சொன்னார். யார் அந்த சிவகாமி தெரியுமா? எம்ஜிஆர் மனதில் இருந்த சிவகாமி யார் தெரியுமா? நாட்டிய கலை மேதை பத்மா சுப்பிரமணியம் அவர்கள். பத்மா சுப்பிரமணியத்தை அணுகி, நீதானம்மா சிவகாமி, நான் தான் நரசிம்மன் என்று கேட்டபோது, என் வாழ்நாளில் எனக்கு ஒரு கொள்கை இருக்கிறது, திரைப்படத்தில் நான் நடிப்பதில்லை என்று அந்த அம்மையார் மறுத்துவிட்டார். அதோடு அந்த திட்டம் கைவிடப்பட்டது. எம்ஜிஆரும் சரோஜதேவியும் காட்ட முடியாத சிவகாமியின் சபதம், எம்ஜிஆரும் பத்மா சுப்பிரமணியமும் காட்ட முடியாத சிவகாமியின் சபதம், சிவாஜி கணேசனும் பத்மினியும் காட்ட முடியாத சிவகாமியின் சபதம் முரளிதரன் காவியா மூலமாக நமக்கு நிறைவேறி இருக்கிறதே. உங்களுக்கு நாங்கள் எப்படி நன்றி சொல்வது தம்பி? காவியாவை பற்றி நான் ஒன்று சொல்லியாக வேண்டும். இது மானுக்கு பிறந்த மயிலா, மயிலுக்கு பிறந்த மான்குட்டியா என்ற சந்தேகம் எனக்கு வந்துவிட்டது. இவ்வளவு சின்ன வயதில் இவ்வளவு பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள் தாயும் தந்தையும். இந்த சின்ன வயதில் முளைக்கிற போதே இவ்வளவு வாசம் இருந்தால் அது வளர்கிற போது எவ்வளவு செழித்து வருகிற கற்பக விருட்சமாக இருக்கும் என்ற ஒரு பெருமையை நான் அந்த பெண்ணுக்கு தர விழைகிறேன். இந்த நாட்டிய நாடகத்தில் நடத்திய அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது ஒரு பெரிய தபஸ் என்று சொல்ல வேண்டும். இசையமைத்த சீனிவாஸ் அவர்களை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். இசை என்பது என்ன தெரியுமா? இசை என்பது இசையமைப்பாளனுடைய ஒலி அல்ல, தேவையின் ஒலி, கலையின் ஒலி. எனக்கு எவ்வளவு வாசிக்க தெரியும் என்று காட்டுவதல்ல இசையின் நோக்கம், அதற்கு எவ்வளவு தேவைப்படுகிறது என்பதுதான் இசையின் நோக்கம். ஒரு படத்துல 5 நிமிஷம் சைலண்டா ஓடிக்கிட்டு இருந்தது. தயாரிப்பாளர் கேட்டாரு இசையமைப்பாளரை, என்ன இவ்வளவு பணம் வாங்கிட்டு 5 நிமிஷம் சைலண்டா விட்டீங்க? அதுக்கு இசையமைப்பாளர் சொன்னாரு, அந்த இடத்தில் நான் மௌனத்தை இசையமைத்திருக்கிறேன். எந்த இடத்தில் மௌனம், எந்த இடத்தில் தபேலா, அதாவது கடைசியில் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அந்த பாட்டுக்கு வெறும் தம்புராவை மட்டும் சுதிமீட்டி விட்டு எடுத்திருந்த அந்த பெருமையை நான் பாராட்டுகிறேன். அந்த தேவை அவ்வளவுதான். அவளுடைய மன அதிர்வு,
அந்த தம்புரா என்பது சிவகாமியின் இதயத்தில் ஓடுகிற ஒற்றை நரம்பை மீட்டியவார். அந்த சுகம் அவ அப்படித்தான். அவள் இதய நரம்பு தவிர எதுவும் பாடவில்லை. இதயத்தின் ஓசைதான் அந்த பாட்டை பாடுகிறது என்ற ஒரு நுட்பமான குறிப்பை அவர் வைத்திருக்கிறார். ஆனா எனக்கு தமிழ் சமுதாயத்தை பார்க்கிற போது வருத்தமாக இருக்கிறது. இந்த அவை நிறைந்து வழிந்திருக்க வேண்டாமா? இந்த அவை கலைந்திருக்கலாமா? அடுத்து இவர்கள் நாட்டிய நாடகம் நிகழ்த்துவதற்கு எவ்வளவு நாள் இடைவெளியாகும்? இவங்க உடைகளின் தயாரிப்பு, அந்த குழந்தைகளின் காத்திருப்பு, அவருடைய ஒப்பனை, இந்த உடை அலங்காரம், இவைகளெல்லாம் ஒரு 3 மணி நேரத்திற்கு மட்டும்தானா? ஒரு 3 மணி நேரத்திற்காக இவ்வளவு பெரிய தவமா? எனக்கு ஆச்சரியமா. தமிழர்கள் இந்த சிவகாமியின் சபதம் நாட்டிய நாடகத்தை இன்னும் உயர்த்தி பிடிப்பதற்கு துணை இருக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். ஊடகங்கள் இதை உயர்த்தி எழுத வேண்டும், இணையதளங்கள் இதை உயர்த்தி எழுத வேண்டும், பத்திரிகைகள் பாராட்ட வேண்டும், விமர்சகர்கள் பாராட்ட வேண்டும். இங்கு கண்ணுற்று சென்ற தமிழர்கள் தங்கள் குடும்பத்தாரிடம் இதை பரப்ப வேண்டும், நண்பர்களுக்கு பரப்ப வேண்டும். கலை இருக்கிற தேசம்தான் நிம்மதியான தேசம். நம்ம நாட்டில் இன்னும் கொஞ்சம் நிம்மதி இருக்குன்னா அது கலை கொடுத்த நிம்மதி. அரசியலால் எவ்வளவோ நிம்மதியை இழக்கிறது சமுதாயம். விலைவாசியால் இழக்கிறது, விபத்துகளால் இழக்கிறது, நோயினால் இழக்கிறது, போலி ஆன்மீகத்தால் நிறைய சமுதாயம் இழக்கிறது, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளால் சமுதாயம் நிறைய இழக்கிறது. இந்த இழப்பை எல்லாம் தமிழ் சமுதாயம் கலையை ஊற்றித்தான் நிரப்பிக் கொள்கிறது. இந்த கலைதான் நமக்கு பெரிய ஆறுதல். நாளை காலை இன்னும் நான் உற்சாகத்தோடு எழுந்து கொள்வேன். இந்த இரவு எனக்கு நிம்மதியாக இருக்கும். என் கனவுகளில் நீங்களெல்லாம் வந்து வந்து போவீர்கள். இந்த உணர்ச்சி தான் நாளை எனக்கு ஆற்றலை கொடுக்க போகிறது. எனக்கு என்றால் எனக்கு மட்டுமா? இதை கண்ணுற்ற அனைவருக்கும். முரளி, உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். உலகம் முழுக்க இதை கொண்டு செல்ல வேண்டும். என் உலக நண்பர்களுக்கு எல்லா ஊர்களிலும் இந்த நாடகத்தை நடத்துங்கள் என்று நான் பரிந்துரைப்பேன். இவர்களை நான் வாழ்த்துவேன். வாழ்க கலை, வெல்க கல்கி. இந்த நாட்டிய அஞ்சலியில் பங்கு பெற்ற அனைவரும் வாழ்க. வந்திருந்து பார்த்த நீங்களும் வாழ்க. நண்பர்களே, ஒரே ஒரு செய்தி. இவர்கள் போதுமான அளவுக்கு இந்த சபையில் பாராட்டப்படவில்லை. எனக்கு குறை, போதுமான அளவுக்கு பாராட்டப்படவில்லை. ஒரு கலைஞனுக்கு இது தெரியுமா? பெரிய சங்கீதம். அவன் ரசிப்பது எந்த ராகத்தை தெரியுமா? மாயமாளவ கௌளையா, சுத்த தன்யாசியா, சாருகேசியா, கேதாரமா, கனடாவா, ஆரபியா? ஒரு கலைஞன் இந்த ராகத்தை எல்லாம் அதிகம் ரசிக்க மாட்டான் தோழர்களே. கலைஞன் ரசிக்கிற ராகம் கைதட்டல் ராகம் என்ற ஒன்றுதான்.